மனுஷனை நிமிர்ந்து தலை நிமிர்ந்து வைப்பது, அவனுக்கான முக தோற்றத்தை அளிப்பது, அவனுக்கான செய்கைகளை, நரம்பு மூட்டுக்களை, எலும்புகளை தந்திருப்பது இறைவன் இல்லையா? இது அல்லாஹ் சிந்திச்சு பார்க்க சொல்றான். இறையச்சம் வருவதற்குண்டான வழிகளில் ஒன்றாக அல்லாஹும் இதைத்தான் சொல்றான். யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அஞ்சணும்னா எப்படி அஞ்சுறது? அந்த அச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் எப்படி ஏற்றிக்கொள்வது? அல்லாஹ் அதற்கு வழி சொல்லுகின்றான். அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறானே, அதை சிந்திச்சுப்பார். இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கிற வெறும் அற்ப படைப்பு என்கின்ற அந்த படைப்பின் உண்மையை நாம் உணர ஆரம்பித்தால் அல்லாஹுவை பற்றியான இறை அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இலகுவா வரும். என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய நோக்கம், நான் நினைச்சதுதான், நான் யோசிச்ச மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்கும் என்று சொல்றோமே, எது இந்த உலகத்தில் நம்முடைய விருப்பம்? நம்முடைய எலும்புகள் நாம தீர்மானிச்சு வந்ததா? நம்முடைய தாய் தந்தையர் நாம் தீர்மானிச்சதா? நம்முடைய பிள்ளைகள் நாம் தீர்மானிச்சதா? நம்முடைய நிறங்கள், நம்முடைய உயரங்கள், நாம் பிறக்க இருக்கக்கூடிய ஊர் நாம தீர்மானிச்சதா? இல்லையே, எதுவும் நாம தீர்மானிக்கலையே. இந்த உலகத்தில் அனைத்து செய்களைகளையும் செய்வதற்குண்டான ஆற்றலை கொடுக்கிற இந்த எலும்புகள், இந்த எலும்புகளை நாம தீர்மானிச்சோமா? இந்த நீளத்தில் இருக்கணும், இந்த உயரத்தில் இருக்கணும், இங்க இங்க மூட்டுக்கள் இருக்கணும், இங்க இங்க அசைவுகள் இருக்குன்னு நாம தீர்மானிச்சோமா? இல்லையே. இதை சிந்திச்சு பார்க்க சொல்றா இறைவன். உங்களை படைத்திருக்கிற அந்த படைப்பின் உண்மையை நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் இறைவனை பற்றியான இறை அச்சம் உங்களுடைய உள்ளத்தில் ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்ப அதை சிந்திச்சு பாருங்க.